மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சனிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை. துளசி பெருமாளுக்குரியது. சனிக்கிழமையும் புதன்கிழமையும் பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்க. அது ஒரு சின்ன இதில் நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கூட வந்துடும். அதனால் இதை நீங்கள் பண்ணுங்கள். பெருமாள் துளசிக்குத்தான் மயங்குவார். நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குறைச்சிருவார். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்கள். வீட்டில் ஒரு சின்ன டப்பாவில் வச்சிங்கன்னா கூட தலை வந்துடும். இது சும்மா ஒரு சின்ன இதுதான் வச்சேன். இது வந்துருச்சு. தினமுமே துளசி வீட்டில் வச்சு தூப தீபாரணம் காட்டி அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் இது பண்ணீங்கன்னா துளசிக்கு அவ்வளோ நல்லது. பெருமாள் துளசிக்கு மட்டும்தான் மயங்குவார். துளசி செடி வீட்டில் இருக்கிறது மகாவிஷ்ணுவுக்கு மிக மிக உகந்தது. மகாலட்சுமியே சாட்சாத் வீட்டில் எழுந்தருளி இருக்கிறதா ஐதீகம். அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒரு சின்ன இதுதான் கொண்டு வச்சேன். அது அவ்வளோ இது ஒரு சின்னது இருந்துச்சு. ஆடு கடிச்சு பிடிச்சி. இது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது துளசி. துளசிங்கிறதும் துளசியும் ஒரு மலரே. துளசி ஒரு மலர் தான். அது விஷ்ணு பகவானுக்குரிய மலர். அதனால் இதை நீங்கள் கட்டாயம் வீட்டில் வச்சுருங்க. விஷ்ணு வேற இல்லை, துளசி வேற. அதனால் துளசி புதன்கிழமையும் ஏகாதசி திதியன்று சனிக்கிழமை எல்லா நாள்லையுமே விஷ்ணு பகவானுக்கு துளசி வாங்கி கொடுங்க. வீட்டில் வைங்க, தூப தீபாரணம் காட்டுங்க, மஞ்சள் குங்குமம் வைங்க. அவ்வளவு ஒரு லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்த ஒரு இது விஷ்ணு பகவானுக்கு. விஷ்ணுவே வீட்டில் எழுந்தருளி இருப்பதை போல. அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. அவ்வளவு ஒரு ரொம்ப நல்லது. தூங்கி எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு மரத்திற்கு அந்த வீட்டில் இருக்க குளிர்ச்சி கிடைக்கும். சண்டை சச்சரவு வராது, அமைதி வரும். தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு பெருமாள் படத்தை பார்த்தோன்னாவே நம்ம வீட்டில் நமக்கு போதுமானது. துளசியை பார்த்தாலும் போதுமானது. அந்த துளசிக்கு டெய்லி உங்கள் கையால் நீர் ஊற்றுங்கள். அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்தது இந்த துளசி. துளசி வேறல்ல, விஷ்ணு பகவான் வேறல்ல. விஷ்ணுவும் துளசியும் ஒன்றே. நம்ம தினமும் நம்ம கையால் துளசிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா நம்மளை சூரியனை கண்ட பனி போல் நம்மளோட கஷ்டமெல்லாம் தீர்ந்து நம்ம நல்ல ஒரு நிலைக்கு வந்துடும். செல்வ செழிப்பு இருக்கும், அமைதி இருக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், வீட்டில் செல்வம் நிறைந்து இருக்கும். அந்த விஷ்ணு பகவானே வீட்டில் எழுந்தருளி இருப்பதை போல ஒரு எழுந்தருளி இருக்கிறார் என்று அர்த்தம். எந்த வீட்டில் துளசி இருக்கின்றதோ அந்த வீட்டில் விஷ்ணு பெருமான் கோவிந்தன் ஏழுமலையான் வீட்டில் இருப்பதற்கு சமம். இதை செய்யுங்கள், கட்டாயம் செய்யுங்கள். துளசி வேறல்ல, விஷ்ணு பகவான் கோவிந்தன் வேறல்ல, இருவரும் ஒன்றே. துளசியும் ஒரு மலரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ஓகே. டெய்லி அதை பார்த்தாலே நம்மளோட கஷ்டம் தீர்ந்துடும். நம்மளை பார்த்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து விடும். எவ்வளோ பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருக்கு.
என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகேங்க.